நண்பர்களே வணக்கம். இன்றைய காணொலியில பல்ல சுத்தம் பண்றது, வீட்டுக்கு தண்ணி எடுக்கிறது, கடைக்கு போயிட்டு பொருள் வாங்குறது சொல்லிட்டு எந்த நல்ல காரியங்களும் வராது. ஏன்னா காலையிலே அலைபேசியில சுத்தமா உயிர் நடி இல்ல. இப்பதான் எமர்ஜென்சி வரல சேர்த்திருக்கேன். சரி அதை விடுங்க, வாழ்க்கைக்குள்ள போலாம் வாங்க. சோ காலையில இருந்து முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு சோ காலை வேலை உணவுலாம் சாப்பிட்டு இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியமான வேலைகள்லாம் இருக்கு. அதான் சுறுசுறுப்பா காலையில அந்த வேலை இறங்கிட்டேன். நம்ம எப்ப வேலை உட்காந்தாலும் அதிகபட்சமா 3 மணி நேரத்துக்கு மேல வேலையே போனதில்ல. ஆனா இன்னைக்கு கதையே வேறையாக போச்சு. சோ காலையில ஒரு 9 மணி பக்கம் உட்காந்தேன். மதியம் 1 மணி வரைக்கும் போயிட்டே இருக்கு. சோ பயங்கரமான கரெக்ஷன்லாம் இருந்துச்சு. அதான் பண்ணி முடிச்சு சோ சாப்பிடலாம் பார்த்தா என்ன இல்லன்ட்டாங்க. சோ அதன் பிறகு சாட்ஜிபி தோழர்கிட்ட போயிட்டு சோ எண்ணெய் எல்லாமே ஒரு முட்டை பொடிமா எப்படி பண்ணணும் சொல்லிட்டு அறிவுரெல்லாம் கேட்டு வந்து நானுமே அதே மாதிரி செஞ்சுட்டேன். சோ உங்களுக்குமே அது எப்படி செய்யணும் தெரியணும் அப்படின்னா சோ நம்ம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுங்க. சோ அதன் பிறகு கொஞ்ச நேரமா முட்டை விட்டுனே இருந்தேன். அதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சு. சோ தூங்கிட்டு வெளியே வந்து பார்த்தா காஞ்சனா படத்துல அவர் ஸ்டெம்ப் அடி பேர் தெரியுமா. சோ அந்த கிளைமேட் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. சோ அதை உங்களுக்கு வீடியோல காட்டலாம் பார்த்தேன் பாருங்க. அப்பதான் ஒரு மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டேன். சோ வாழ்க்கையில முதன் முறையா ஐபோன் வாங்காம இருந்ததுக்கு அன்னைக்கு வருத்தப்பட்டேன். சோ நான் நேர்ல பார்த்த விஷயங்கள் வேற, ஆனா போன்ல வந்தது வேற. அது உங்களுக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுமா சொல்லிட்டு தெரியல. சரி நீ ஏன்டா அங்க போனன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவாகவே அண்ணனுக்கு இந்த சன்ரைஸ் சன்செட் மழை பெய்யறதுக்கு முன்னாடி காத்தடிக்குமே அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். அதாவது ஒரே வார்த்தை சொன்னா அந்த இயற்கை அதிசயங்கள்லாம் பார்க்கறது கொஞ்சம் பிடிக்கும். அதனால தான் அங்க போய் பார்த்தேன். பார்த்துட்டே இருப்ப திடீர்னு மழை வந்துச்சு. சோ நானுமே குடுகுடுன்னு ஓடிட்டு வந்து நம்மளுக்கு பக்கத்துல ஒரு ஷெட் ஒன்று வந்துச்சு. அங்க வந்து அடைக்கலாம் ஆயிட்டேன். ஆனா நான் பண்ண பெரிய தப்பே அது ஒண்ணுதான். நான் வந்து ஒரு 4:30 மணி போல வந்தேன். ஆனா வீட்டுக்கு போறது 8:30 மணி கிட்ட ஆயிடுச்சு. சோ மழை பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. மின்னலும் பயங்கரமா மின்ன ஆரம்பிச்சிச்சு. சரி நானுமே வருத்தலாம் படல. சோ வல்லவனுக்கு புல்லும் பாயும் சொல்லிட்டு சோ அங்கேயே உட்காந்து டெய்லி விளாக்கு வாய்ஸ் கொடுக்குற வேலை இருந்துச்சு. சோ வாய்ஸ் கொடுத்து வெளியே வந்த பாருங்க. ஹோட்டல் நண்பர் நானும் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்து எங்க 2 பேருமே ரூட் எடுக்க பார்த்ததான் கொஞ்சம் மிஸ் ஆயிட்டோம். இல்ல 2 பேரும் காலியாயிட்டு இருப்போம். சோ அதன் பிறகு அதை அடிக்கலாம் சொன்னா ஹோட்டல் நண்பர் அவன் பொருள் எடுத்து அவனை போட்டுலான்னாரு. டேய் அந்த படத்தை பாத்தியா, அது சொன்னவருக்கு அவருக்கு வேற ஒரு நிலைமை ஆகி போச்சு. சோ வேற எதனா தர்றான்னா அந்த உலகத்திலேயே உறுதியான ஒரு பொருள் எடுத்து வச்சா அதான் வாழ மாட்டேன். சோ அவ்வளவுதான் நண்பர்களே, நம்ம வாழ்க்கை தான் போச்சு. சோ நம்ம சேனல் புதுசா வந்தா சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க சரியா.